90 கிட்ட நீங்கள் கட்டி இதை எடுக்கக்கூடிய ஓட்டாண்டியோ 5 லிட்டர் டேங்க். ஓகே, எவ்வளோத்துக்கு ஓடும் ஐயாக்கா? கங்கு. ஓகே. 125 வேணும். சரி, ஓகே. டைம் புல்லட்டுன்னு கனெக்ட் பண்ணுங்க. சின்ன இது கொடுத்துருக்கேன் 125. ஓகே. வணக்கம் ஒருவர். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னா சாவிச்சேரி நகரில் கேஎஃப்சியை தாண்டி அப்படியே விரைக்க யாழ்ப்பாணம் நோக்கி போவைக்க ஒரு ஸ்டோர் ரூம் வந்து என்ன ஸ்டோர் ரூம்னு பார்த்தோம்னா ஹீரோ ஸ்டோர் ரூம் தான் இருக்குது. அந்த ஹீரோ ஸ்டோர் ரூமில் என்னென்ன பைக்கில் நிற்கிது, என்னென்ன விலையில் போகுது, என்னென்ன லீசிங் பஸ் இருக்குன்னு எல்லாம் இந்த கவனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்காரன் புதுசாக வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டி இருந்தாங்க. வாங்க காணொலியில் போவோம். என்னென்ன பைக் நிற்கிது? முதலாவது ஹீரோ டிலக்ஸ் நிற்கிது. அதே மாதிரி ஜூம் 100 நிற்கிது, 125 நிற்கிது. அது மாதிரி இந்தியாவில் பார்த்தோம்னா இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம் 125 நிற்கிது. அதே மாதிரி இந்தியாவில் கங்கும் நிற்கிது. நீ ஒன்றுண்டா பார்ப்போம் என்னென்ன விலைகள், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு. இது முதலாவது ஹீரோ டிலக்ஸ். இதை பற்றி பார்த்தோம்னா இது கார்பரேட்டர் முதல் வந்தது கார்பரேட்டர். ஸோ அதுதான் இப்போவும் அடிக்கிறாங்க. அதே மாதிரி இது எவ்வளவு லிட்டருக்கு வேலை செய்யக்கூடியவன்டா ஒரு 60-65 கிட்ட ஒரு லிட்டருக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பழைய செட்டப் தான் இப்போ. அதே மாதிரி அப்படியே இது வேற ஒரு மாற்றமும் இதில் இல்லை. அதே மாதிரி இதில் யூஎஸ்பி சார்ஜரோ அப்படி ஒன்றும் இல்லை. நார்மலாக மேனுவல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டர்ன் லெஃப்ட் இது கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. சிக்னல் இதில் வர மாதிரி ஒரு ட்ரைவ் பண்ணுறாங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். ஏன்டா 65-60 கிட்ட வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். 100 சிசி தான். இந்த டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 577. நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கணும்னா இப்போ எல்லாத்துக்குமே 50% தான் கொடுக்குறாங்க. ஸோ 50 ஒரு 290 கிட்ட நீங்கள் கட்டி இதை எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இது என்ன மையக்கா? என்ன பைக் பேர்? 110. ஓகே. டிஜிட்டல் மீட்டர் என்ன? 5 இயர்ஸ்ல 50,000 கிலோமீட்டருக்கு இன்ஜினுக்கு டீட்டர் மீட்டருக்கு எல்லாத்துக்குமே வாரண்டி வரும். ஓகே. 5 இயர்ஸ்ல 50,000 கிலோமீட்டர் முதல் வருதா அதுக்கா? ஓகே. நார்மலா பாத்தீங்கன்னா நார்மலா இருக்குதா இல்ல வந்து ஸ்டாண்ட் ஆக்கிட்டீங்கன்னா ஸ்டார்ட் எடுக்காது என்ன? ஓகே. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் ஓடி கொடுப்பீங்க ஸ்டாண்ட் தட்டுப்பட்டாலும் ஓட்டாண்டி ஆஃப். ஓகே. அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம். சார்ஜ் போடலாம். ஓகே. இது சார்ஜர் இருக்கா? ஓகே. யூஎஸ்பி சார்ஜ். இல்ல சார்ஜ் போர்டு இல்ல ஃபோன் வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகே. இது என்ன இதுல இருக்குது? இது வந்து i3s சிஸ்டம்னு சொல்லி இப்ப நார்மலா இன்ஜின் நாங்க ஆன் பண்ணி ஓடிட்டு போறோம். ஒரு இடத்துல ஃபோன் கால் வருதோ இல்லாட்டி சிக்னல்ல நிக்கிறோமோ ஒரு 10 செகண்டுக்கு மேல இன்ஜின் 1ல இருந்து பைக் போடாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப். அதே நீங்க ஸ்டார்ட் கொடுத்து ஸ்டார்ட் பட்டன் கொடுக்க தேவையில்லை. பிரேக் அடிச்சு வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா. எவ்வளவு லிட்டர் கெபாசிட்டி? 5 லிட்டர் டேங்க். ஓகே. எவ்வளவுக்கு ஓடும் லிட்டருக்கு? டெக்கர் மாடல் வந்ததால உங்களுக்கு 50 கிலோமீட்டர் ஓடும். 50 பிளஸ் ஓடும். ஓகே. இது எவ்வளவு லீசிங் டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கக்கூடியதா இருக்கு? டவுன் பேமெண்ட் வந்து பைக் எல்லாத்துக்குமே 50 கிலோ கட்டணும். டோட்டல் பிரைஸ் என்ன விலைக்கு? 5 இது வந்து 7,900. 900. காசு மாதிரி காசு சேர்ந்து ஒரு 3,72,000. என்ன பைக் இது? இது வந்து ஜூம் 110. இதுல 125 இருக்கு என்ன? 110. லைட் எல்லாம் இருக்கு என்ன? இரவு நேரத்தில் ஓப்பன் பண்ணக்கூடிய உள்ள வைக்கலாம் என்ன? ஓகே. இதெல்லாம் ஃபியூல் இது கொடுத்துருக்காங்க என்ன? சரி. ஓகே. இதே மாதிரி கவரண்டி வாரண்டி இருக்கு. மற்றவங்க இல்லையா? ஓகே. இது என்ன மையக்கா? 125 என்ன? சரி. ஓகே. ஓகே. எவ்வளோ ஃபியூவல் கெப்பாசிட்டி?
60 கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி 9 லிட்டர் 60 பாவி பாவிக்கு மேன் ஓகே ஆ லைட் எல்லாம் எல்இடி என்ன எல்லாமே அதான் 5 இயர்ஸ் இது இன்ஜெக்டர் தானே என்ன இப்போ வர எல்லாம் இதுக்கு உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கு ஃபோன் சார்ஜ் போடுறது இருக்கு ஓகே இதில் காட்டுவேன் ஏபிஎஸ் என்ன ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் என்ன ஃபோன் சார்ஜ் போடலாம் ஓகே இங்கே இருக்கு என்ன ஓகே வேறு ஃபீச்சர்ஸ் இருக்கா இது டைம் காட்டுவேன் டைம் ப்ளூடூத்தும் கனெக்ட் பண்ணலாம் ப்ளூடூத்தும் கனெக்ட் பண்ணேன் சின்ன இது கொடுத்துருக்காங்க மெட்டெல்லாம் பெருசு வந்திருக்கேன் சின்ன இது ஸ்டார்ட் என்ன இன்ஜின் ஆன் பண்ணுறேன் ஓகே இது எவ்வளோ டோட்டல் ப்ரைஸுக்கா 76,900 டவுன் பேமெண்ட் கட்டினா எவ்வளோ அது எடுக்கலாம் அது 3,000 கிட்ட அது 5 லட்சம் அது எடுக்கக்கூடிய இருக்கு ஓகே இதில் என்ன அந்த பேமெண்ட் இருக்குங்க டைம் செட் பண்றது இதில் செய்கிறது ஓகே லாங் பிரஸ் பண்ணனும் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மாறும் ஓகே ஓகே இப்போ ஃபியூவல் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறதுக்குன்னு இருக்குது அதில் டிஜிட்டல் மீட்டரில் காட்டுமோ இல்லை ஃபியூவல் காட்டுமே ஓகே இதில் காட்டு ஃபியூவல் அடிக்கணும்னா இந்த லைட் வந்து ஆகலும் குறைஞ்சிட்டேன் என்ன ஓகே நார்மலா இல்ல இப்ப நிக்கிற சைடுக்கு இல்லை அதால எப்படி காட்டுது என்ன ஓகே நார்மலா இந்த லைட் எரியும் மேம் ஓகே ஓகே இது என்னம்மா இது 125 ஓகே ஓகே அதுக்கு என்ன இதுக்கு என்ன வித்தியாசம் கூட வேறு ஓகே பெரிய டயர் போட என்ன ஓகே இருக்கு இதுக்கும் சார்ஜ் இருக்கு உள்ளுக்கு இருக்கு ஓகே கீழே வேறு ஓகே அதே மாதிரி இப்போ அதில் வந்து நாங்கள் 110ல வந்து நாங்கள் எல்லாமே இப்போ கீழே கலட்டி தான் பின்னிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணணும் இதுக்கு அப்படி செய்ய தேவையில்லை இதுக்கு நார்மலாக நீங்கள் சீட்டை ஓப்பன் பண்ணணும்னா நார்மலாக ஓகே இதில் அங்கே ஓகே அங்கே கீ கலட்டி செய்யணும் இதுக்கு லைட் இருக்கு கொடுத்துருக்காங்க என்ன ஓகே இதுக்கு ட்ரோல் கிட் கொடுக்குறீங்களா ஓகே மேனுவல் ஓகே இதில் ஒரு ஹெல்மெட் வைக்கக்கூடிய மாதிரி அங்கே இங்கே இது வந்திருக்காங்க வெளியில் என்ன ஃபியூவல் டேங்க் ஓப்பன் பண்ணக்கூடிய இருக்கும் ஓகே இது எவ்வளோ லிட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும் 55 ப்ளஸ் ஓடு மாடர்ன் ஓடி 55 எவ்வளோ ஃபியூவல் கெப்பாசிட்டி இது 5 லிட்டர் அது மாதிரி ஓகே ஓகே இது மாதிரியே மாதிரி நான் சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தா ஸ்டார்ட் இருக்கா ஓகே இதுக்கு அந்த ஆஃப் ரோட்டில் வர்ற மாதிரி அந்த மூட் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கா ஆஃப் ரோட்டில் ட்ரெயின்ஸு அப்படி இல்லை ஓகே ஓகேக்கா இது என்ன I3S அதில் இருக்க மாதிரி இதே கொடுத்துருக்காங்க ஓகே கனெக்ட் பண்ண சிஸ்டம் எல்லாமே இருக்கா கனெக்ட் பண்ணிவிட்டா பேசு ஓகே இதே மாதிரி அதில் சொன்னேன் லைட் என்ன வித்தியாசம் எதுக்கு இது லைட் வரும் வேறாது அந்த லைட் என்னதுக்கு ஓகே அது ஆட்டோமேட்டிக்கா சேஃபுக்காக இது எவ்வளோக்கா டோட்டல் ப்ரைஸ் இப்போ லீஸிங் வசதி என்னம்மா நீங்களே செய்து கொடுப்பீங்க இல்லாட்டி அரேஞ்ச் பண்ண நீங்கள் செய்ய கொடுக்குற என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா ஐசி மெயினாக தேவைப்பேன் ஓகே அதை கேட்டு நான் ஓகே அடுத்த வைப்பா ஓகே இது என்னம்மா ஐயாக்கா கங்பன் ஓகே 160 என்னது ஓகே ஸ்போர்ட்ஸ் மாடல் ஓகே வாரண்டி ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் இருக்கு எல்லாமே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம் சார்ஜ் போடலாம் எல்லா சிஸ்டமும் இருக்கு அதே மாதிரி தான் ஓகே இது எவ்வளோ ஃபியூவல் கெப்பாசிட்டி இது உங்களுக்கு 55-60 பாவி ஃபியூவல் கெப்பாசிட்டி எவ்வளோ 12 லிட்டர் இதுக்கு எவ்வளோ டோட்டல் ப்ரைஸ் இது வந்து 9,09,000 அதே தான் 50 எடுக்கலாம் லீசிங் வசதிகள் எவ்வளோ காட்டி எடுக்கணும்
காட்டினா எடுக்கலாம். இப்போ என்ன சர்வீஸ்கள் அப்படி என்ன கொடுக்குறீங்களா இல்லை ஃப்ரீ சர்வீஸ்கள் அப்படி? எல்லா சைக்கிளுக்குமே ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. 2 ஃப்ரீ அதே சர்வீஸ் மாதிரி உங்களுக்கு வாரண்டிக்கு ஒரே ஒரு கண்டிஷன், சைக்கிள் என்னன்னாலும் ஹீரோ சர்வீஸ் ஸ்டேஷன்ல காட்டும். அதுதான் ஒரே ஒரு கண்டிஷன். ஆ எங்க எடுக்கிறீங்க எப்போ எடுக்கிறீங்கன்றது விஷயம் இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாவகத்தில் எடுத்தாலும் நீங்க எங்க இருந்தாலும் ஹீரோ சர்வீஸ் ஸ்டேஷன்ல பைக் காட்டும். ஓகே. அதுதான் மெயினான கண்டிஷன். பார்ட்ஸில் நம்ம இஞ்சி எடுக்கலாமா இல்லை உங்களோட சர்வீஸ் ஸ்டேஷன் வந்தா அவங்க ஆர்டர் பண்ணி ஆ சர்வீஸ் ஸ்டேஷன்ல கேட்டா அதுக்கு பார்ட்ஸ் எல்லாம் ஓகே அந்த வாரண்டிக்கு ஒரே ஒரு கண்டிஷன், சைக்கிள் என்னன்னாலும் ஹீரோ சர்வீஸ் ஸ்டேஷன் காட்டும் மேம். ஓகே அதுல கவனமா இருந்தா உங்களுக்கு அந்த வாரண்டி அதுக்கான வாரண்டி அப்படியே இருக்கும். இப்போ என்ன ஃப்ரீயாக என்ன அப்படியே என்ன கொடுக்குறீங்களா? அப்படியே உண்டு. ஓகே பைக் மட்டும் அலோடு. ஹீரோட பிராண்ட் தானே. ஆ பிகான். ஓகே ஓகே சைக்கிள். இப்போ உங்களோட தொடர்பு கொள்கிற நம்பரை சொல்லுங்க முடியுமா? 90. கரெக்ட். ஓகே நன்றி.